மெடிடேஷன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான விஷயமா தெரியும். அது என்ன இது புதுசா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே, மெடிடேஷன் மூலமா நீங்க ஸ்பிரிச்சுவலா இன்னும் மேல போக போக நீங்க என்ன பண்ணிப்பீங்கன்னா, உங்கள தனிமைப்படுத்திக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இவ்ளோ தூரம் நம்ம பண்றோம். பேசிக் பண்றோம், அட்வான்ஸ் லெவல் பண்றோம், இவ்ளோ தூரம் பண்ணிட்டே இருக்கோமே. அப்ப இதோட ப்ராக்ரஸ் என்ன? அடுத்தடுத்து என்ன வரும்? எண்ட் கோல் தான் என்ன? அந்த ஹீட் வரதே குண்டலினி எனர்ஜி அவேக்கனிங் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அது இல்ல. மெடிடேஷன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான விஷயமா தெரியும். அது என்ன இது புதுசா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே, இது அவ்ளோ நல்லதுன்னு சொல்றாங்க. எது வேணாலும் நீங்க பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போதே எல்லாருக்கும் இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் வரும். என்ன அதுன்னு புதுசா தெரியாம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். மெடிடேஷன் வேற ஒண்ணுமே இல்லைங்க. மெடிடேஷன் நம்ம நார்மலா பண்ற ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு? சாப்பிடுறது, தூங்குறது இது எல்லாமே இருக்கு இல்லையா? இதே மாதிரி மெடிடேஷன் ஒரு பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டி. ஆனா, நம்ம எப்போ மெடிடேஷன் பத்தி யோசிப்போம், ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி யோசிப்போம்னா, எப்போ நமக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு சாப்பிடுற சாப்பாடு இருக்கு. நமக்கு பெருசா பாத்தீங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ற அந்த டைம்ல நீங்க உங்கள காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாரி எதுவும் பிரச்சனைங்க இல்லன்றப்ப தான் நீங்க எப்ப யோசிக்க ஆரம்பிப்பீங்க, அந்த ஒரு கன்டென்ட்மென்ட் வர ஆரம்பிக்கும்போது தான் நீங்க மெடிடேஷன் பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் நிஜம். அப்போ மெடிடேஷன் எப்ப நம்ம பண்ண ஆரம்பிப்போம், நமக்கான பேசிக் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறம் தான் நம்ம we are in a safe place, we have everything, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்றப்ப தான் நம்ம என்ன பண்ணுவோம், மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. மேம் 1/2 மணி நேரம் கண்டினியூஸா மெடிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கண்டினியூஸா அலாரம் வச்சாவது நம்ம 1/2 மணி நேரம் கண்ண மூடி மெடிடேட் பண்ணலாம். இப்படி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மெடிடேஷன் ஃபோர்ஸ் பண்ணி வர விஷயம் இல்ல. செகண்ட் பாயிண்ட் எனக்கு ஃபோக்கஸ் வரணும் மேடம். நீங்க படிப்புக்கெல்லாம் இது பண்ணீங்கன்னா உங்க மெமரி பவர் சூப்பரா வரும்னு சொல்லியிருக்கீங்க. நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும், யூனிவர்சிட்டி கிடைக்கணும், நான் மெடிடேட் பண்ணலாமா? அப்ப இதெல்லாம் வேணும், அதெல்லாம் நான் மெடிடேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் தப்பு. ஏன் தப்பு? ஏன்னா எப்ப நீங்க ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சு ஒரு ஹோல்டோட பண்றீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் எக்ஸாம் ஒருத்தவங்க எழுத போறாங்க. எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் வரணும், மெடிடேட் பண்ணா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, நான் பண்றேன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஹோல்டோட நீங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது என்ன வராது, அங்க ப்ராப்பரான மெடிடேஷன் வராது. மெடிடேஷன் நார்மல் ப்ராசஸா நினைச்சு நீங்க நார்மலா ஓகே நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம், இப்ப என்ன தூங்குறோம், அந்த மாதிரி ஓகே இப்ப என்ன மெடிடேட் பண்றோம் அப்படின்னு நினைச்சு நீங்க மெடிடேட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எப்ப நீங்க மெடிடேட் பண்றீங்களோ அந்த மெடிடேஷனுக்கு அதுக்கு நல்லாவே தெரியும். அதுவே ஒரு என்டிட்டி தான். ஓகேங்களா? அதுவே பாத்தீங்கன்னா அதுக்கே தனி சக்தி இருக்கு. அது பார்ட் ஆஃப் யூ. நீங்க மெடிடேட் பண்றது அந்த ஆக்டிவிட்டிஸ் பார்ட் ஆஃப் யூ. ஆனா அதுக்கே அந்த சக்தி இருக்கு. அதுவே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வரும். அதுதான் சீக்ரெட். நம்ம எதிர்பார்த்து பண்ற எதுவுமே அது எதிர்பார்ப்ப நம்ம கையிலே வச்சுக்கிறோம். நம்ம அதை விட மாட்டோம். அது விட்டாதான் அது யூனிவர்ஸ் ரீச் பண்ணும். அப்பதான் அது நடக்கும். மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா there are several levels. இவ்வளவுதான் இருக்கு. இன்னும் ஹையஸ்ட் லெவல் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஹையஸ்ட் லெவல் தெரிஞ்சவங்க எல்லாம் பூமியில இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த எக்ஸ்ட்ரீமான ஞான நிலை அடைஞ்சு அவங்க ஹையர் கான்சியஸ்னஸ் போயிடுவாங்க. அவங்க சோல் வழியாவே வாழ்வாங்க. அவங்களுக்கு இந்த பாடின்ற அந்த ஹெவினஸ் இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் நிலையில வரும்போதே அவங்க மேல போயிடுறதுனால தான் நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன ஆயிடுது, மிஸ் ஆயிடுது. நிறைய இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நமக்கு இந்த சஹஸ்ர சக்ரா வரைக்கும் இருக்குன்னு தெரியும். அதுக்கு மேல இருக்கிற சக்ராஸ், அதுக்கு மேல எவ்வளவு சக்ராஸ் இருக்கு, ஆனா அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி லிமிட்டட். பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க அதை ஷேர் பண்ற வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது. மெடிடேஷன் மூலமா நீங்க ஸ்பிரிச்சுவலா இன்னும் மேல போக போக நீங்க என்ன பண்ணிப்பீங்கன்னா உங்களை தனிமைப்படுத்திக்க ஆரம்பிப்பீங்க. அதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா அது உங்களுக்கு சொல்லணும்னு தோணும். நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது அப்படின்னா அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு மட்டும் ஹெல்ப் ஆற மாதிரி இருக்கணுமா? இல்ல, அது எல்லாருக்குமே ஹெல்ப் ஆற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அதனாலதான்
உங்கள நேச்சர், உங்கள கடவுள், நேச்சரும் சொல்லலாம், கடவுளும் சொல்லலாம், சூஸ் பண்ணி யூ ஆர் த சூசன் ஒன் ஃபார் திஸ்ன்னு அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு குடுக்குறாங்க. அது ஒரு நாலேட்ஜா இருக்கட்டும், அது ஒரு ஞானமா இருக்கட்டும் குடுக்குறாங்க. ஸோ அது குடுக்குறப்போ, அது வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகணும்னா, யூ ஹேவ் டூ டெல். ஸோ இப்போ இங்க ஒரு டயலமா வருது இல்லையா? நீங்க உங்கள தனிமைப்படுத்திக்கணும்னு நெனைப்பீங்க. அட் த சேம் டைம் நீங்க வந்து எல்லாருக்கும் சொல்ற மாரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வருது. ஸோ இது 2மே பேரலலா பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். அப்போ இவ்ளோ தூரம் நம்ம பண்றோம். பேசிக் பண்றோம், அட்வான்ஸ் லெவல் பண்றோம், இவ்ளோ தூரம் பண்ணிட்டே இருக்கோமே. அப்ப இதோட ப்ராக்ரஸ் என்ன? அடுத்தடுத்து என்ன வரும்? எண்ட் கோல் தான் என்ன? அப்படின்ற மாரிலாம் கேட்கும்போது, வென் இட் பேசிக்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, யூ ஆல்சோ கெட் ஒரு கிளாரிட்டி, ஃபோக்கஸ், கிளியர், காம் மென்டாலிட்டி இது எல்லாமே கிடைக்கும். இது உங்களோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப்க்கு இந்த மெடிடேஷன்ஸே போதும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அது ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப், அதுக்கப்புறம் உங்களோட வொர்க் பிளேஸ்ல உங்களோட பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாமே இது பண்ணும். போக போக அடுத்த லெவல் அது அதிகமா போக போக என்ன ஆகும்னா, யூ ஆல்சோ ஸ்டார்ட் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் பொட்டன்ஷியல். எல்லாமே வந்து இன்க்ரீஸ் சென்சரி பெர்செப்ஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அது போக போக என்ன ஆகும்னா, சக்ராஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன்றத விட அது வந்து என்ன சொல்றது, அது அது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம், பேலன்ஸ் ஆகும். ஸ்டார்ட் ரைசிங் யுவர் குண்டலினி சக்தி எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து ரைஸ் ஆகும். பாத்தீங்கன்னா அதுதான் ஐடியல் கோலே. நீங்க மனுஷ பிறவி எடுத்து இன்னும் நிறைய மனுஷ பிறவிகள் எடுத்து நீங்க எப்போ அந்த பிறவி சைக்கிள் முடிப்பீங்க? when you have your enhanced கான்ஷியஸ்னஸ். அப்பதான் வந்து அந்த பிறவி சைக்கிளே நீங்க முடிப்பீங்க. சோ இன்னும் எத்தனை பிறவிகள் நம்ம மனுஷங்களா பிறக்க போறோம், இல்ல பூமியில தான் பிறப்போமா, அது நமக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாட்டம் இருக்கா? ஏன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு சில பேர் எதுக்கு பொறந்திருப்பாங்கன்னா, முன் ஜென்மத்துல வந்து அவங்க ரொம்ப ஏழ்மையில கஷ்டப்பட்டிருப்பாங்க. சோ இந்த ஜென்மத்துல வந்து அவங்களுக்கு மணி சம்பாதிக்கிறது மட்டும் தான் கோலா இருக்கும். அவங்க அத பண்றாங்கன்னா, அவங்க அதுக்காக பொறந்திருக்காங்க, அவங்க அத பண்றாங்க. பட் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாட்டம் வருதா? இல்ல மெடிடேஷன் இந்த மாரி விஷயத்துல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்போது, தென் யூ ஆர் சோசன் ஃபார் தட். உங்க சோல் வந்து பாத்தீங்கன்னா, அது பண்ணணும்னு நெனைக்குது. அப்போ லைஃப் டைம்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ஒரு லைஃப் டைம்ல கிடைக்கிற விஷயம் இல்லை. இது பல நூறு லைஃப் டைம்ஸ் கூட நம்ம எடுப்போம். ஸோ அவ்வளோ லைஃப் டைம்ஸ்ல கிடைக்கிற விஷயங்கள். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது எல்லாமே உங்க சோல் மெமரியில ஸ்டோர் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்கன்னு. அப்போ போக போக அடுத்தடுத்த லைஃப் டைம்ல எதுல விடுறீங்களோ அதுல இருந்து நீங்க ஆரம்பிப்பீங்க. இப்ப புரியுதா? சோ அதே மாதிரிதான் நம்மளோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த ஹையஸ்ட் ஸ்டேட்ஸ் போக போக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யூ ஆல்சோ ரீச் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சமாதி. சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, தர்ம மேகம், ஜீவன் முக்தி, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. ஸோ அதுல இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி சொல்லுவாங்க. இந்த சவிகல்ப சமாதி என்னன்னா, நீங்க வந்து உங்களோட உங்களோட லைஃப், இப்போ உங்க லைஃப் வந்து அப்படியே ஒரு ஒரு உலகமா, உங்களே ஒரு உலகமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உலகத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க இருக்காங்க, நீங்க பண்ற வேலை ரிலேட்டட் விஷயம் இருக்கு, உங்களோட ஃபேமிலி ரிலேட்டட் விஷயம் இருக்கு. இது தெரியுது இல்லையா? எப்போ உங்களோட உலகத்துல இருந்து நீங்க வெளியில வந்து உங்களே ஒரு தேர்ட் பர்சனா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க அந்த இனிஷியல் சமாதி நிலைமை ரீச் பண்றீங்கன்றது அர்த்தம். இப்போ அந்த நிறைய பேர் வந்து அது மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. என்னன்னு நான் சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணி கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஹீட் வரும். ஓகேங்களா? அவங்களுக்கு சுத்தி அப்படியே ஹீட் எனர்ஜி வரும். அந்த ஹீட் எனர்ஜி வந்து சுத்தி இருக்கும். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அந்த ஹீட் வரதே வந்து குண்டலினி எனர்ஜி அவேக்கனிங் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அது இல்ல. ஓகேங்களா? அது வந்து உங்களோட எனர்ஜி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். பட் தட் இஸ் நாட் குண்டலினி. மெடிடேட் பண்ணும்போது ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரூமே ஹீட் ஆகுது, அதெல்லாம் நடக்கும். கரெக்டான ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் அது வந்து குண்டலினி எனர்ஜி அவேக்கனிங் இல்ல. அது வந்து உங்களோட அந்த ஆன்ம பலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? தட்ஸ் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்றது அது அர்த்தம். அப்போ குண்டலினி எனர்ஜி அவேக்கனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எனர்ஜி இன்டென்சிட்டி இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஆகி உங்ககிட்ட இருந்து அந்த இஎம்எஃப் ரேடியேஷன்ஸ் வரும். எந்த அளவுக்குன்னா, அந்த எனர்ஜி உங்களுக்கு நீங்க டீப் ஸ்டேட் போய் அந்த எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்ட்ரீம் இஎம்எஃப் ரேடியேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து வர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்குன்னா, நீங்க அதை பண்ணும்போது உங்க பக்கத்துல வருவாங்க இல்லையா, உங்க பக்கத்துல யார் வந்தாலும் சரி, அவங்களோட கை கால் இப்படி நடுங்கும். அவங்களோட எந்த பார்ட் உங்க பக்கத்துல இருக்கோ, அவங்க கையை எடுத்து உங்க பக்கத்துல வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நடுக்கம் தெரியும். இப்படி ரியலி பாத்தீங்கன்னா இப்படி நடுங்கும். அப்பதான் அதுதான் ஐடியலி அந்த எக்ஸ்ட்ரீம் எனர்ஜெட்டிக் ஸ்டேட்
எக்ஸ்ட்ரீம் குண்டலினி எனர்ஜி உங்ககிட்ட இருந்து ரைஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இதுவுமே வந்து திஸ் ஹாஸ் ஹேப்பன்ட். ஓகேங்களா, இதுவுமே நடந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த லெவல். அதனால வந்து நீங்க ஹீட் எனர்ஜி வருது அப்படின்னு பயப்படவும் செய்யாதீங்க. நீங்க கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க. பட் எப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி வந்து and you can also feel that energy traveling from all throughout your body through all your chakras and இங்கேயும் உங்களால வந்து அந்த எனர்ஜியே ரீச் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும்தான். அண்ட் ஆப்வியஸா அந்த எனர்ஜி இங்க வந்துருச்சுனாலே உங்களோட தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆயிருக்கணும், உங்களோட சஹஸ்ர சக்கரா ஆக்டிவேட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பை எவல்யூஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க கேட்ட கொஸ்டினுக்குமே வந்து அந்த பேலன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் மெட்டீரியல் லைஃப் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா முதல்ல உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிற உங்க குடும்பத்தை நீங்க பார்க்கணும், உங்களை நம்பி கொடுத்துருக்கிற வேலையை பார்க்கணும். இந்த வேலையை நீங்க பார்த்த அப்புறம் தான் நீங்க போய் என்ன பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் எல்லாருக்குமே, எனக்குமே அதுதான். ஸோ வாட் எவர் ஐ ஹேவ், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நானும் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியே நான் பண்ணாம நான் சர்வீஸ் மட்டும் பண்றேன் அப்படின்னாலும் அது என் மேல அந்த நேச்சருக்கே வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம், நெகட்டிவிட்டி ஆகிடும். என் மேலே வந்து இட் வுட் பி த நெகட்டிவ் திங். நான் என்னோட கடமைகளை முடிச்சுட்டு அப்புறம் சர்வீஸ் பண்ணணும். கடமையோட சேர்த்து சர்வீஸ் பண்ணும்போது அதுதான் உங்களுக்கான கரெக்டான விஷயம். ஓகேங்களா? Don't miss this golden opportunity to attend Bhakti meditation. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. Thank you so much for the meditation today. It was amazing. Thank you. I just wanted to let you know that I have been doing Shambhavi Isha inner engineering from 2018, once after I got my chicken pox. So I got into that. Okay. But I've been just doing it, but I have never gone so deep like the way I have been like in the last few, the Panchami and this one as well. So is it okay if I can do my Shambhavi Mahamudra in the morning and this in the evening after I come back from work, or will it kind of coincide or anything like that? No, you can do that, Veena. It doesn't matter. Coincideலாம் வந்து அது ஆனா கூட it's for the same purpose இல்லையா? You're doing it for the different purpose. It's for the same purpose. Yeah. So it's fine. So இதுல ஏன் you're feeling that intense energy na, you're getting energy from God. அதனால்தான் you were able to go into such deep states so easily. அதனால்தான் நான் சொன்னேன், நார்மல் மெடிடேஷன் 10-20 years ஆகி வர ப்ராக்ரஸ் உங்களுக்கு இங்க மந்த்ஸ்ல வரலாம், இல்ல within 1 year வரலாம். ஓகேங்களா? And full progress of getting to your higher levels can happen within few years because you are guided by the divine directly. Absolutely. Thank you so much. And I just wanted to tell that I have been seeing a lot of this YouTube and shorts and Insta and Facebook with all the Varahi Amman. Lot of people put so many things, but I have just swiped it like, oh, okay. But for yours, I just got stuck, and I've been chatted before as well, but we just tried the energy, and that's the reason why my question was like how we all are connected to you. Maybe it was something past that we all are like attracted towards you. There is past life connectivity. Illena, you won't even come across me in this birth. இல்லையா? So there is definitely, and நான் சொன்ன மாதிரி I have this lifetimes of spiritual experience இருக்கு. நான் இதுக்கு முன்னாடியும் spirituality preach பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கூட நம்ம spiritualaவே connected-ஆ கூட இருந்திருக்கலாம். So that's a possibility, because I feel like I'm not teaching it new for you people. உங்க எல்லாருக்குமே ஏதோ நான் முன்னாடியே சொல்லி கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருக்கிற ஃபீலோ இருக்கு. ஓகேங்களா? So I feel it very genuinely. So there is this. Thank you so much. Thank you. நீங்க unmute பண்ணலாம். மேம், ஆக்சுவலி எனக்கு நான் காமாட்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் எனக்கு 2 பேருமே தெரிஞ்சாங்க. காமாட்சியும் தெரிஞ்சாங்க, வாராகியும் தெரிஞ்சாங்க. பக்கத்துல இருந்தாங்க. நீங்க அந்த தலையை கோதுன்னு சொல்லும் போது எனக்கு காமாட்சி தெரியுறாங்க, பட் அதே சமயத்துல வாராகியும் தெரியுறாங்க. அந்த மாதிரி இருக்கலாங்களா? அந்த மாதிரியும் இருக்கலாம். then they both are connected to you. உங்களோட அந்த ஆன்ம லெவல் வரைக்கும் அவங்க கனெக்டடா இருக்காங்க 2 பேருமே. நீங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணலாம். 2 பேருமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எனக்கு லாஸ்டா வந்து நீங்க அந்த ஸ்டேட்ல இருந்து வெளியில வாங்கன்னு சொல்றீங்கல்ல, பட் என்னால அப்ப வெளில வரவே முடியல. அப்படியே டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. லாஸ்டா ஒரே ஒரு பெரிய மேம், ஆஸ் யூ டோல்ட், அதாவது இந்த மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஃபைட் பண்ணும் போதே சொன்ன மாதிரி நீங்க டியர்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த
அந்த வேர்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லா ஃபில் ஆகி கால் ஆக ஆரம்பிச்சு. I am in front of my mom. Mom is asking me, why, what happened, what happened? So I didn't tell anything. Also, என்னால நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது மேம். அண்ட் மை காட் இஸ் முருகா அண்ட் சித்தர். She told I didn't fix any siddhars. I directly go with Muruga. So as guided yesterday itself to find the Ishtadeva, it is easy for us to follow. So other it is oscillating whether we need to took Shiva. நீங்க ஒரு தடவை என்ன அப்படியே கூட்டிட்டு போகும்போது எல்லாமே அப்படியே தெரிஞ்சிச்சு. ஓப்பன் ஆன உடனே லார்ட் பாலாஜி தான், வெங்கடேஸ்வரா தான் எனக்கு தெரிஞ்சாரு. அடுத்த நிமிஷம் நான் திருப்பதி தேவஸ்தானம் கர்ப்ப நான் நின்றுட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா பெருமாள் அந்த க்ளோஸா நினைக்கிறவங்க எல்லாருக்கும் திருப்பதி ஃபார்மேட்ல தான் அவர் தெரிவார். அங்கதான் நின்னேன் நானு. எனக்கு அது எல்லாமே மறைஞ்சிட்டு அடுத்த செகண்ட் நான் அந்த கர்ப்பகிரகத்துலதான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு அந்த கல்லு, அந்த லட்டு வாசனை, அந்த பெருமாள் அது அப்படியே சென்ஸ் ஆச்சு எனக்கு. உடம்பு அப்படி ஒரு வைப்ரேஷன் எனக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இருந்து என் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. வராகி பக்கத்திலேயே அவரை வச்சு ஒரு தடவை நான் அபிஷேகம் பண்ணி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் ரியலைஸ் பண்ணல, கூடவே இருக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் சின்ன வயசுல இருந்தே இருந்துட்டு வர்றாரு. அப்பதான் அப்படியே எனக்கு அந்த மெடிடேஷன்ல டக்கு 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 டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்டா ஞாபகம் வந்துச்சு. சோ அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆகுது எல்லா டைம்லயும் அவர் கூட இருந்துட்டு இருக்காரு. இப்பதான் நான் அதை ஓபன் பண்ணி பாக்குறேன். என்னால அந்த நடுக்கத்தை, அந்த உடம்போட ஷிவரிங் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட என்னால பண்ண முடியல. அப்படியே அழுது கொஞ்சம் நேரம் ஆச்சு சப்சைட் ஆகுறதுக்கு. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது உங்களுக்கு எப்படி தேங்க் பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி வராகியமான நான் ஃபாலோ பண்றேன். தேங்க்யூ ஆல், பாய்.